எனக்கு ஒரு 30 செகண்ட் டைம் தாங்க. இந்த துளசிமதி முருகேசன் யாருன்ட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலனா கூட பரவாயில்ல. இந்த துளசிமதி முருகேசனோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களால முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சிது. இந்த உலகமே உங்களை பார்த்து நீங்க தோத்துருவீங்கன்னு சொல்லும் போதும் நீங்க வருஷ கணக்கில் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த டைம் உங்களோட மனசு என்ன சொல்லுன்னு யோசிச்சு பாருங்க. சவுண்ட்ஸ் கிரேசி ரைட்? ஆனா துளசிமதி முருகேசன் டிசைடட் டு சேஞ்ச் த வேர்ட் பாசிபிள்னா என்னன்ட்டு. இவங்களோட டிசபிலிட்டியை ஒரு டெஸ்டினியா பார்க்காம அதை இவங்க பவரா கன்வெர்ட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லணும். இவங்க இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் பேரா ஸ்பிரிண்டருங்க. இந்தியாவுக்காக ஏகப்பட்ட இன்டர்நேஷனல் மெடல்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெப்ரசென்டிங் இந்தியா இன் த பேரா ஏஷியன் கேம்ஸ் இஸ் ப்ரூவிங் தட் ஹர் ஸ்பீட் இஸ் லவுடர் தென் எவ்ரி டவுட் ஷி ஹவ் எவர் ஃபேஸ்ட் தான் சொல்லணும். இவங்களோட சக்சஸ் பாதைன்றது ரொம்ப ஈஸியானது, ஒரு ட்ராக் மாதிரி இருக்கும்னு சொல்லி மட்டும் நினைச்சிடாதீங்க. இட் வாஸ் லைக் பேட்டில் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இந்த இடத்த அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆவேன். என்ன கேட்டிங்கன்னா, born with a disability and face the entire childhood in the society's pity, no financial support, அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இவங்களை பார்த்து ஏகப்பட்ட பேர் ஒன்ன மாதிரியான பொண்ணாலெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லும்போது கூட ஷி பிராக்டிஸ்டுங்க. அது மட்டும் இல்லாமல் நீலாம் எங்கே ஜெயிக்க போகிற, தோக்க தான் போகிறேன்னு சொல்லும் போதெல்லாம் ஷி பிராக்டிஸ்ட் ஈவன் ஆட. அதுக்கப்புறமேட்டு தான் இவங்களோட ப்ரொஃபைலை வச்சு நிறைய டிசேபிள்டு அத்லெட்ஸ்க்கு இன்னும் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும்னு சொல்லி வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த துளசிமதி முருகேசன். இவங்களை பார்த்தீங்கன்னா வெறும் காலில் ஓடி இருக்காங்க. ப்ராப்பரான ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு சாதாரண அத்லெட்லாம் சொல்லிடவே முடியாதுங்க. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் லாட் ஆஃப் இந்தியன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டுன்னு தான் சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னா, இந்த துளசிமதி முருகேசன் இப்போ இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா குளோபல் சாம்பியனுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மெடல்ஸை இந்தியாவுக்கு வின் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் இவங்க தயாராகிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். இதில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷீ இஸ் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட். அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுப்போம், அவங்களையும் வளர வைப்போம். டாட்டா பை பை.